நம்ம இந்தியா முழுதுமே நம்ம திருநாய்களுக்காக ஏன் இத்தனை போராட்டம்? நமக்கான விடுதலையை நம்ம கேட்டு வாங்கினோம், கஷ்டப்பட்டு வாங்கினோம். இப்போது நம்ம திருநாய்களுக்காக விடுதலை போராட்டம் இப்போ இந்தியா முழுதும் நடந்துகிட்ருக்கு. சைலண்ட்டான ஒரு முறையில் தான் நடக்குது. எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் சைலண்ட்டாக தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ये पोलराइजेशन है ही नहीं बेटा, कोई फेवर में नहीं है कि जानवरों के साथ बेहुदापन करें। वो सोचते हैं कि अगर जानवर चले जाएंगे तो उनके बच्चे नहीं काटे जाएंगे। आई एग्री विद दैट, लेकिन सवाल यह है कि जानवर नहीं चले जाएंगे। अगर हम 3 लाख जानवर को दिल्ली से हटा देंगे, एक हफ्ते के अंदर अंदर 3 लाख और आ जाएंगे गाजियाबाद फरीदाबाद से। अगर वो 3 लाख को हम हटा देंगे तो 3 लाख और आ जाएंगे। क्यों? क्योंकि दिल्ली में खाना भरपूर है। आपके पास 50,000 से ज्यादा इलीगल मुर्गी की दुकानें हैं। आपके पास मीट शॉप्स हैं जो बिना लाइसेंस के काम कर रहे हैं। इसलिए पहले तो आप उसमें भी कानून डालें, नहीं तो कभी बंद होगा नहीं है। जस्ट लास्ट क्वेश्चन, आप क्या मतलब क्या चाह रहे हैं कि सीबीआई किस तरह से इस मैटर को रिव्यू कर रहा है, तो क्या चाह रहे हैं आप? मैं चाहती हूँ कि बहुत ही प्यार से रिव्यू करे और देखे क्या तरीका है, क्योंकि हम लोगों का लक्ष्य एक है। ये पोलराइजेशन नहीं है, हम उनके साइड पर हैं। हम कह रहे हैं हमें भी कम कुत्ते चाहिए, हमें चाहिए नो बाइटिंग, और हम चाहते हैं कि इंसान और कुत्ता, इंसान और हर जानवर अमन शांति से रहे। यही चाहते हैं। तो अगर वो जजमेंट ऐसे दे दें जिससे ये हो सकता है, तो हम तो बिल्कुल ही सरांखों पर रखेंगे। ये पोलराइजेशन நம்ம இந்தியா ஃபுல்லுமே நம்ம திருநாய்களுக்காக, தெரு பிள்ளைங்களுக்காக இத்தனை ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. டெல்லி, பெங்களூர், ராஜஸ்தான், ஜெய்ப்பூரில் இத்தனை பேரும் இன்னும் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் தமிழ்நாடுலையும் சென்னையிலையும் நடந்திருக்கு. ஸோ இத்தனை பேர் எதற்காக போராடிட்டுருக்காங்க? 1970s தான் நெதர்லாண்ட்லேயும் நம்ம இந்தியாவிலையும் திருநாய்களை இனிமேல் கொல்லாமல் நம்ம ஹியூமன் மெத்தட் படி மனிதாபிமான முறையில் நம்ம நாய்களை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற முடிவெடுத்து நெதர்லாண்ட் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இல்லீகல் ப்ரீடிங், அப்புறம் திருநாய்களை அடாப்ட் பண்ணுறது, பணம் கொடுத்து வாங்காமல் இருக்கிறது, இப்படி சிஸ்டமேட்டிக்கான பல விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சாதிச்சு காட்டிட்டாங்க. ரோட்டில் நாய்ங்க எப்படி அதிகமாச்சு? நாய்ங்களை நம்பரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு முனிசிபாலிட்டிக்கு கொடுத்த பணம் என்னாச்சு? பணத்தை கொடுத்த பணத்தை அவங்க சரியாக யூஸ் பண்ணாங்களா, உபயோகிச்சாங்களான்னு அவங்கள கவனிக்காமல் விட்ட கவர்மெண்ட்டை குறை சொல்லணுமா, கொஸ்டின் கேட்கணுமா, கேள்வி கேட்கணுமா, அல்லது முனிசிபாலிட்டியை கேள்வி கேட்கணுமா, இல்லை நாயை கேள்வி கேட்பீங்களா? இத்தனை பேர் இதில் இன்வால்வ்டாக இருக்கும்போது ஏன் நாய்க்கு மட்டும் பனிஷ்மெண்ட்டு, தண்டனை நாய்க்கு மட்டும் இருக்குது? இப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு வீடு கொடுக்குறோம், பவுன்ஸு, ஷெல்டர் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நல்லது தானே, நம்ம எப்போவும் நினச்சது தானே. ரோட்டில் நசுங்கி சாகிறதுக்கும் அடிபட்டு சாகிறதுக்கும் பதிலாக அப்புறம் ஃபீடர்ஸ் போய் அவங்களுடைய நகையை கூட அடகு வச்சு சொந்த பிள்ளைங்களை காப்பாற்றாமல் ரோட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட உணவளிக்கிற கண்டிஷனில், காப்பாற்றுற கண்டிஷனில் கவர்மெண்ட் ஷெல்டருக்கு இந்த பிள்ளைங்களை அனுப்பி வச்சா யாருங்க வேணான்னு சொல்கிறது? அட்வொகேட்டு கபில் சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு எல்லா நாய்களை ஷெல்டருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அனுப்பி வைக்கிறதுக்கு ஷெல்டர் எங்கே இருக்குது? அதுவும் வெறும் 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே அனுப்பி வைங்கன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக எந்த இடத்துக்கு அனுப்புவாங்க? அதுவும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி பிடிச்சிட்டு போய் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போகிற நாய்களை எங்கே தான் விடுவாங்க? அவசரமாக பிடிக்கிறாங்க, இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் எல்லா நாய்களையும் அங்கங்கே டெல்லியிலையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வாலண்டியர்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, அதாவது நாய்களுக்கு சேவை பண்ணுறவங்க கிட்டேருந்து என்ன கொஸ்டின் நம்மள மாதிரி ஆளுங்கிட்டேருந்து வருதுன்னா, இப்போது ஷெல்டருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறோம், அவங்கள நாங்கள் அங்கே பராமரிச்சுக்கிறோம், ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இத்தனை நாள் அந்த பணத்தை வச்சு ஏன் ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கு நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணலை, அவங்களுக்கு ஏன் உணவளிக்கலை, அவங்கள ஏன் நீங்கள் பராமரிக்கலை அப்படின்னு நம்மளை மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது. அப்போ இத்தனை நாள் நீங்கள் பண்ணாத நீங்கள் இந்த நாய்களை இப்போ எடுத்துகிட்டு போய் ஷெல்டரில் அதுவும் 8 வாரத்துக்குள்ளே விடுங்கன்னா இதில் ஒரு என்ன சொல்கிறது, மனிதாபிமானமும் இல்லை, அறிவியல் பிரகாரமும் சரியாக இல்லை. எல்லோரும் நம்ம வீட்லேயே நம்ம தெருக்கள்லேயே பார்த்துருக்கோம், 10-15 மீட்டருக்குள்ளவே கூட்டமாக நாய்ங்க கூட்டிகிட்ருக்காங்க. இவங்க அங்கே போய் எப்படி அடிச்சுக்கிட்டு சாக மாட்டாங்க? ஒரு இடத்துக்குள்ளே சின்ன இடத்துல அடைச்சி வச்சா
எப்படி அவங்க வந்து அங்கே மட்டும் டெரிட்டரி ஓரியன்ட் டாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம வேலி போட்டு வீடு அமைக்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு இடத்த வச்சுருப்பாங்க மனசுக்குள்ளே, இந்த இடத்துக்குள்ளே வேறு நாய் வந்தால் நாங்கள் விட மாட்டோம்னு. அங்கே மட்டும் எப்படி அடிச்சுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு சாகாமல் இருப்பாங்க? தெருவில் நாய்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஓட்டு எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போவும். ஸோ இந்த மாதிரி நம்ம நாடு மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இனிமேல் வரும் காலங்களில் வந்து தெருக்களில் நாய்கள் இருக்குமானே தெரியாது. அதாவது இந்திய நாய்கள் வந்து நாய்களுக்கு வாழ்க்கை இருக்கான்னு கூட தெரியாது, அவங்க உயிரோடு இருப்பாங்களானே தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடாப்ட் பண்ணுங்கள். இடவசதி இருக்கிறவங்க வந்து வேறு ப்ரீட் டாக்ஸ் எல்லாம் வாங்கி இல்லீகல் ப்ரீடர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. நம்ம நாட்டு நாய் எப்போவுமே நாய்களை வந்து விலை கொடுத்து வாங்காதீங்க. வீட்டிலையே வந்து நம்ம தெருக்கள் உள்ள நாய்களை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பராமரிங்க. நல்ல இடவசதி இருந்ததுன்னா அங்கேயே குட்டி போட வச்சு அவங்களுக்கு கருதடை ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க.